வடக்கில் ஒரு பிரம்மாண்டமான பயிற்சி வளாகமாக நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் ஒரு குட்டி பொம்பளை பிள்ளையும் இந்த நெட்டுக்கு வர்றதால முதலாவது பிரம்மாண்ட எங்களுக்கான இப்படியான வாய்ப்புகள் இல்லை இருந்திருந்தால் 4 வருஷத்துக்கு முதல் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸில் தான் வியாஸ்காம் செலக்ட் ஆகி Jaffna Stallions got permission to include him in that. I'm a girl and I feel really safe here because இங்கே இருந்து பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்து போயிடக்கூடிய ஆள்ன வியாஸ்காந்த போல எல்லாருமே நேஷனல் டீமில் இது பெரிய உதவி. ஏனென்றா ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸினுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி கூடத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். வணக்கம் மக்களே. 4 வருஷத்துக்கு முதல் வடக்கில் ஒரு பிரம்மாண்டமான பயிற்சி வளாகமாக தொடங்கக்கூடியது பல்வேறுபட்ட உயர்ந்த பெறுவர்களையும் அடைவு மட்டங்களையும் வெளிப்படுத்தி இருக்கு. ஏராளமான கிரிக்கெட்டர்கள் ஒரு காலத்தில் கிரிக்கெட் கனவாக இருந்தது, ஒரு தொழில் முறைக்கு இப்போ வருது. இதுக்கும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்படுது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். பல நூற்றுக்கணக்கான வீரர்கள் பயிற்சி பெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தளம் தொடர்பில் தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் தெரிகிற அந்த சந்தி தான் பாஸ்டியன் சந்தி. இதில் முன்னாலே செயின்ட் ஜான்ஸ் பாடசாலை இருக்கிறது, செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி. இந்த படித்தாக்கள் மறக்காம கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு நேர முன்னுக்கே இந்த இடம் இருக்கிறது. இதை தாண்டி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒரு கிரிக்கெட்டினுடைய எதிர்காலம் அல்லது விளையாட்டுத்துறை தான் இப்போ மிக முக்கியமான ஒழுக்கமானவர்களை உருவாக்குறது. இந்த மதிலே அவர்கள் தங்களுடைய பேர் அடிச்சிருக்கணும். சரி, உள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்ன விடயங்கள் சொல்லப்படுது, எப்படியாக அந்த அடைவு மட்டத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்படின்ற சொல்லதை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் கூடிய மேலே கிளிக் செய்யுங்க. கிரிக்கெட் மாத்திரமில்லை, இப்படியான விஷயங்களும் இங்கே வச்சிருக்கணும். சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் பயிற்சி பெறுறதுக்கு ஒரு ரம்மியமான வளாகமாக, ஒரு பிரம்மாண்டமான வளாகமாக இது உருவெடுத்திருக்கு என்பதுதான் முக்கியமான விஷயம். முதலாவது மனநிலை ஆர்வத்தோடு ஒரு பிள்ளை இங்கே வருதுன்னு சொன்னால் அதை சரியான முறையில் வளர்த்து மாற்றி கட்டியமைக்க வேண்டியது அல்லது அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான விடயம். நான் டேனுஷா. நான் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமியில் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜராக இருக்கிறேன். ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்னென்னா, ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அண்டு கொழும்பில் இருந்தது. அது அவை தந்த வரப்பிரசாதம் தான் எங்களுக்கு ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி. ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸில் தான் வியாஸ்காம் செலக்ட் ஆகி எல்பிஎல்ல ப்ளே பண்ணி இப்போ அவர் நேஷனல் டீமில் செலக்ட் ஆகிருக்கார். அவர் எங்களோட பிளேயர் தான். 2020 international status, Vijayakanth Vyaskanth gradually coming through, started his career in the Lankan Premier League, featured in district squads. The Jaffna Stallions got permission to include him in that first LPL, got an opportunity, got noticed, and from then on it's been a gradual process. வடக்கு மாநிலத்திலேயே ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் என்ற ஒரு இண்டோர் அகாடமி தான் முதல் முறையாக நாங்கள் இங்கே உருவாக்கப்பட்ட கூறக்கூடியமாக இருக்கும். இது வடக்கில் இருக்கிற பிளேயர்ஸை அவைய மென்மேலும் அவையண்ட வளர்ச்சியால் முன்னோக்கி கொண்டு போய் அவையால் மேல்கட்டம் இன்னும் ஒரு அடுத்தபடி கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த அகாடமி உருவாக்கி இது ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஆளால் யூகேயில் இருக்கிற ஆர்னோல்ட் அவர்களால் இது இப்போதைக்கு இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வலைப்பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இடம் அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் இதில் பந்து வீச்சாளர்கள் பயிற்சி மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருந்து நல்ல தரமான வீரர்கள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவர்களுடையது. அதை இலக்காக கொண்டு தான் இப்படியான விடயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை படித்து அல்லது கிரிக்கெட் தொடர்பில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த லட்சணை அவ்வளோ இலக்குகளை எல்லாரையும் மறந்துட மாட்டீங்க. வியாஸ்காந்திலேருந்து ஏராளமானவர்கள் இங்கிருந்து தான் உருவாகி போயிருக்கிறார்கள். இந்த ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் என்ற அணி கொழும்பில் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் அல்லது இந்த தமிழ் பேசக்கூடிய பகுதியிலிருந்து ஏராளமானவர்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இங்கேயும் தன்னுடைய பயிற்சி வளாகத்தை ஆரம்பித்து 4வது வருஷமாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திட்டு போகுது. இதுதான் எங்களோட இண்டோர் ஸ்டேடியம் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி. இது மெயின் ஸ்ட்ரீட் சுண்டுக்குழி ரோட்டில் செயின்ட் ஜான்ஸ் ஸ்கூலுக்கு முன்பக்கமாக இருக்குது. இதிலேருந்து எல்லாருமே யோசிக்கிற ஸ்கூலுண்ட இண்டோர் அகாடமி அவை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை. இது எங்களோட ஜெஃப்னா, கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு எல்லா இடத்துல இருந்துமே கொமனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. இது எங்களோட அகாடமியில் இண்டோர் ஒவ்வொரு நெட்ஸ் இருக்குது. எங்களோட 5 நெட்ஸ் இருக்குது டோட்டலாக. அது ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒவ்வொரு பேமெண்ட் இருக்குது.
நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிருக்கணும், போய் தாங்கட ஒவ்வொரு விதமான விஷயத்தை பார்ப்பினோம். ஆனால் இங்கே இருந்து பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்து போயிடக்கூடிய ஆள்கிட்ட நீங்கள் குறிப்பாக இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, அந்த மானிப்பாய் வைத்தியசாலைக்கு வந்து கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து காசு சேர்த்து வந்துச்சு தெரியுமா? அவருடைய பல கோடி பெறுமதியான ஒரு முயற்சி. அதன் மூலமாக இந்த பிரம்மாண்டமான வளாகம் இங்கிருந்து நல்ல தரமான கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கணும், அவர்களை சர்வதேச அளவிலையும் என் ஸ்ரீலங்கா அளவிலையும் கொண்டு போய் அங்கே தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே போர்க்கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய ஒரு செயற்பாட்டு தளமாக இதை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். வந்து வயது இல்லையான்னு இல்லை, 6 வயசுல இருந்து ஓவர் 40 அவங்க வந்து பாவிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இது வந்து மார்னிங் 6 இருந்து அங்கே 10:30 வரைக்கும் நீங்கள் பயிற்சி வரக்கூடிய மாதிரி இருக்கும். கொமனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், கிளப்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். எந்த கிளப்பாக இருந்தாலும் எங்கே இருந்து வேணுமென்றாலும் வந்து இதை பாவிச்சு கொள்ளலாம். நாங்கள் ஸ்கூல்ஸுக்கு வந்து 50% ஆஃப் கொடுக்குறோம். அது வந்து இந்த ஸ்கூலுக்கு தானே அந்த ஸ்கூல் தானே இல்லை எந்த ஸ்கூலுக்காக இருந்தாலுமே நாங்கள் அந்த ஆஃபரை கொடுக்குறோம். ஏனெண்டா எங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து முன்னுக்கு வரணும், அவங்கள வந்து நாங்கள் இங்கே வடமாநிலத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். மற்றது மழை காலங்களில் பாதிக்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு இதை வழங்கணும்ன்றதுக்காக நாங்கள் அந்த பாகுபட்சம் எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இங்கே இருக்கின்றோம். நான் வந்து லெவல் 0 கிரிக்கெட் கோச்சிங் முடிச்சிட்டேன். நான் இங்கே வந்து ஒரு பார்ட்டாக உமன்ஸ் கோச்சிங்கும் செஞ்சோன்ட்ருக்கேன். எங்களை வந்து கேர்ள்ஸ் இங்கே வந்தோன்ட்ருக்காங்க. இடைக்கிடைக்கில் செலெக்ஷன் நடக்கிறப்ப கேர்ள்ஸ் இங்கே வந்து எங்களோட டீம் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் வந்து இப்போ கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம். இப்போ கிளப்ஸ் இருக்குது, நிறைய இடங்கள் இப்போ கேர்ள்ஸ் டீம் இருக்கும். அவைக்கு வந்து உங்களால் செய்யலாது அப்படி எதுமெண்டா டீமை எங்கள்கிட்ட கொண்டு வாங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக இங்கே பேசிக்கில் இருந்தோ இல்லாட்ட என்ன எல்லா வசதிகளும் செஞ்சு அந்த டீமை நாங்கள் முன்னேற்றி அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கானதை நாங்கள் செய்ய இங்கே முன் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த இலட்சண தெரியாதாக்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. ஒரு ரம்மியமான சூழலில் இந்த விஷயம் இங்கே அமைந்திருக்கு. அது யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு தேவையை நிறைவேற்றுகிற விதமாக இவ்வளோ விதமான வசதி வாய்ப்புகளையும் இங்கே கொடுத்துருக்குன்றதான் முக்கியமான விஷயம். இது வந்து இவ்வளோ பெரிய பிளேசஸ் இருக்குது. இந்த பிளேசஸ்க்குள்ள சொப்போலாக இருந்தாலும் சரி, ஹார்ட் போலாக இருந்தாலும் சரி, பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட். இங்கே டைம் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணுறது வந்து 1 ஹவர் புக்கிங். அதை விட 10 மினிட்ஸ் கூட வேண்டாலும் நாங்கள் அதுக்கு பேமெண்ட் சார்ஜ் பண்ணுறதில்ல. அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கோ இன்னதுக்கோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். இப்போ வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் அந்த டைமுக்கு வெளியில் போயிடணும். அது வந்து இங்கே இல்லை. இங்கே வந்து பெனிஃபிட் எல்லாமே பெனிஃபிட்டாக தான் நாங்கள் கொடுத்தோன்ட்ருக்கோம். நாங்கள் ரூல்ஸ் அண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இங்கே செய்கிறதில்ல. அப்படி இருந்த எங்களோட பிளேஸ் வந்து இப்போ நிறைய பிளேஸ் எங்களுக்கு இருக்கிறாங்க. எங்களுக்கு 300க்கு மேற்பட்ட பிளேஸ் இருக்கிறாங்க. அப்படி வந்த பிளேஸில் ஃபர்ஸ்ட் டொப்பராக சொல்லலாம் வியாஸ்கான், அடுத்ததாக சொல்லலாம் நாங்கள் அபினாஷ், பிஆர்சி போன்ற வெளி மாவட்ட கிளப்ஸில் வந்து இப்போ முன்னேறி கொண்டிருக்கிற அபினாஷ், கபிலன், இயலரசன், இப்போ வந்து போய்கொண்டிருக்காங்க கஜன், அஜய், கமலரசன். அப்படி நிறைய பேர் வந்து எங்களோட பிளேயர்ஸ் வந்து இங்கே இருந்து ஜெஃப்னால இருந்தே கொழும்பு டீம் கிளப்ஸுக்கு வந்து முன்னேறி நெட் பவுலராக போனது, சைடாம் த்ரோ பண்ண போகிற சுஜிகரன், அப்படி நிறைய பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இப்போ வந்து முன்னேறி கொண்டு நாங்கள் எங்களோட எய்மே அதுதான் வடமாநிலத்திலேருந்து நிறைய பிளேயர்ஸை வேறு கிளப்ஸுக்கு கொடுத்து அவங்களோட டேலண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். வியாஸ்காந்த போல் எல்லாருமே நேஷனல் டீமில் செலக்ட் ஆகணுமன்றதான் எங்களோட ஒரு எய்மாகவே போய்கொண்டிருக்கு. 4 வருஷங்களாக இந்த கிரிக்கெட் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் சொல்லலாம். குறிப்பாக தென்னிலங்கை பகுதியில் தான் இப்படியான விஷயங்கள் அதிகம் பார்க்கலாம். விளையாட்டுக்கு முன்னுரிமை இல்லாட்டி வந்து புலம்பெயர் தேசங்களில் ஈழத்திலேயும் இப்படி ஒரு முயற்சி இருக்குதுன்றது தெரியும். ஆனால் இன்றைக்கு தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இங்கே வர்றதுக்கு. ஏகப்பட்ட விதிமுறைகள், ஒரு விளையாட்டு வீரன் அப்படி கட்டமைக்கப்படணுமன்றதுக்கு இதை பார்க்க தான் எனக்கு இன்னுமே மிக சிறப்பாக விளங்குது. ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸினுடைய கிரிக்கெட் பயிலகம், பாதுகாப்பாக உணர்தல், கிரிக்கெட்டை மகிழ்ச்சியாக அனுபவித்தல், பாதுகாப்பான சூழலில் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் இவர்களுக்குரியதாக இருக்கிறது. இந்த இப்படியான வேலை ஒன்றுமே வந்து நீங்கள் இங்கே செய்ய முடியாது. ஒரு என்ன சொல்கிறது, ஜாம்பவான்களுடைய விளையாட்டு தான் கிரிக்கெட். அந்த அடிப்படையில் வந்து ஒழுக்கம்ன்றது விளையாட்டில் மிக முக்கியமானது. இதுக்கு வந்து அவர்கள் தொலைபேசி இலக்கம் எல்லாமே கொடுத்துருக்கிறார்கள். இதோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விஷயங்களை, உங்களோட பதிவுகளையும் கூட மேற்கொள்ளலாம். பாதுகாப்புக்காக வந்து கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. வீரர்கள் வந்து ஒழுக்கத்தை பேண வேண்டும், தங்களுடைய பொருட்களில் கவனமாக இருக்கணும். அனைத்து பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள், பயிற்சியாளர்கள் கட்டணம், இப்படியான விஷயங்கள். அதே மாதிரி தான் பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும். முன்பதிவு செய்யப்பட்ட நேர முகாமைத்துவம்ன்றது ஒரு விளையாட்டு வீரனுக்கு முக்கியம். முன்பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் சரியாக வரணும், மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. இவ்வளோ விஷயமும் இங்கே செய்யக்கூடாது. உண்மையிலேயே அது விளையாட்டுக்கும் ஆரோக்கியம் இல்லை. விளையாட்டில் ஈடுபடக்கூடிய அல்லது சாதாரண மனிதனாக இருக்கிற போதே அது அவ்வளோ உகந்தது கிடையாது. நல்ல ஒரு சூழல் இது வாசல்லே போட்டு வச்சுருக்குது. யாழ்ப்பாணத்தில் இது வந்து உண்மையிலேயே ஒரு
எல்லாருக்குமான ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் இருக்கும். இப்போ ஸ்கூல்ஸ் எடுத்துக்கொண்டாலே இதில் ஒரு 50 பேர் செய்யக்கூடிய 50 பிளேயர்ஸ் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே கிரவுண்ட்ஸுக்கெலாம் வெயில் அது இது. இப்போ பேரண்ட்ஸ் வந்து விரும்பி விடக்கூடிய இடமா இருக்குது. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லோயர்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே இதை விரும்புகிறாங்க. இண்டோர் ஃபெசிலிட்டிஸ்ன்றதை விரும்பி, மற்றது எங்கட வந்து 4 பக்கமும் நாங்கள் ஒன்றுமே மூடி அடைக்காதால காற்று வந்து எங்களுக்கு வர்றதால இங்கே வெக்க வந்து ஹீட் வந்து குறைவாக இருக்கும். மற்றது இண்டோர் ஷூஸ் நாங்கள் இங்கே அதைத்தான் யூஸ் பண்ண மெயினாக சொல்கிறோம். அதால் ஹீட் குறைவாக இருக்கும், பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் வர்றது குறைவாக இருக்கும். இப்போ வெயில்ன்றது வந்து எல்லாருமே விரும்பாத ஒன்றா தான் போய்க்கொண்டிருக்கு. அப்போ பெரிய பெரிய ஆக்களும் சரி எங்களை வந்து இங்கே யூஸ் பண்ணி தங்களுக்கு பயன்படுறதுக்கான ஒரு இடமாக தான் இது கூட இருக்குது. மற்றது வந்து எங்களோட நெட்ஸ் வந்து அவ்வளோ அகலம் கூட. இப்போ ஒரு ரன்னரை பெரியாண்டாலும் ஓகே, ஒரு ரன்னரை பெரியாண்டாலும் இது வந்து பெனிஃபிட் அவைக்கு கூட. இது இந்த அகலம் சரி என்னென்னாலும் சரி, அவங்க இதில் வந்து ஒரு 6-7 பேர் விளையாடுறதுக்குள்ள 10 பேர் விளையாடுவாங்க. 2-3 பேர் விளையாடுற இடத்துல இங்கே வந்து 4-5 பேர் விளையாடுவாங்க. அப்படி பெனிஃபிட்டாக தான் கொடுக்குறோம் நாங்கள் இங்கே நெட்ஸ் வந்து மற்றது இது 55 ஃபீட்டில் இருக்கிறதால இங்கே வரைக்கும் இங்கே வந்து சேஃபாக தான் இருக்கும். போல்ஸ் வந்து இங்கே யாருக்குமே படாது. அந்தளவுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும். இங்கே வந்து 6 வயசு 1-to-1 ஃபாரினர்ஸ் வந்து வெளிநாட்டில் இருந்தும் வருவாங்க. எங்களுக்கு 1-to-1 தேவையான்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து கோச்சஸ் இருக்காங்க. லெவல் 2 முடிச்சாக்கள் 2 பேர் இருக்கணும். அவன் மூலமாக 1-to-1 சரி. எங்களோட பெய்ட் கோச்சிங் எங்களை வந்து கட்டண பயிற்சி தான் இப்போதைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் கட்டண பயிற்சி வந்து போய்கொண்டிருக்கு. அது வந்து மந்த்லி கிளாஸ் வைஸாக போய்கொண்டிருக்கும். 6 வயசுல இருந்து எத்தனை வயசு வேணுமென்றாலும், உங்களுக்கு 1-to-1 வேணுமென்றாலும் ஓகே, குரூப் செஷன் செய்யணுமென்றாலும் ஓகே, எதென்றாலும் ஓகே, எங்களுக்கு இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெஃப்னா சலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்ற பிளேயர் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பரந்தளவான தேசத்தில் இவர்கள் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் வந்து அதில் சொன்னதை விட மேலதிகமாக இந்த புகைப்படத்தில் வந்து இவ்வாறான விஷயங்கள் இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படியான விடயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. நிறைய சின்னனைகள் பார்த்து ஆசையாக இருக்குது. திருப்பி எங்கள்ட அந்த இளமை காலத்துக்கு நாங்கள் போன அந்த ஞாபகம் வருது. அவர்கள் வந்து பயிற்சி பெற்று ஒரு குட்டி பொம்பளை பிள்ளையும் வந்து இந்த பயிற்சி இருக்குது. முந்தையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் பொம்பளை பிள்ளைகளை வெளியிலே விட மாட்டாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி பிள்ளைகள் நம்பிக்கையோடு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு இடத்துக்கு வரையணும்னு சொன்னால் இப்படியான திறந்த வெளியில் இருக்கக்கூடிய மைதானங்களை விட மூடின பயிற்சி கூடங்கள் அதுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது, அல்லது அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் வந்து நாங்கள் 2023 மாபெரும் செலெக்ஷன் வச்சுனாங்க. அதில் வந்து சமிந்தவாசர் கிரிக்கெட்டர், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஃபாஸ்ட் பவுலர் சமிந்தவாசர் அதில் பங்கு பெற்றினவர். விஜய் ஜெகநாதனும் அதில் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வந்து பங்கு பெற்றினவர். அவன் பெனிஃபிட் வந்து நாங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து பிளேயர்ஸ் எடுத்து ஜெஃப்னா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிளேயர்ஸ் எடுத்து நாங்கள் அவைக்கு ஃப்ரீ கோச்சிங் எல்லாமே ஃப்ரீ. அவைக்கு கிட்டில் இருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவைக்கு வந்து ஒவ்வொரு ஷெடியூல் போட்டு 13, 15, 17, 19, 21, 23 சொல்லி எல்லா பிளேஸுக்குமே நாங்கள் ஃப்ரீயாக இங்கே ஜெஃப்னாவில் செஞ்ச நாங்கள் ஒவ்வொரு செஷன் வந்து 3 கோச்சஸ் வந்து ஒர்க் பண்ணுவேன். வவுனியாவில் வந்து நாங்கள் செப்பரேட்டாக 2 கோச்சஸ் வந்து அவைக்கு ஃப்ரீயாக கோச்சிங் நடந்து இருந்தது. வடக்கிலேயே முதலாவது பிரம்மாண்டமான ஒரு பயிற்சி கூடமெண்டா இதுதான் இலக்கமிடப்பட்டிருக்குது. வெவ்வேறுபட்ட அடிப்படையில் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி அதை விட 3 வேலை பயிற்சிகள் ஒரே தரத்தில் மேற்கொள்ளக்கூடியது. பல பேர் வெளியில் மழை வெயில் அப்படின்றத தாண்டி பயிற்சியை வந்து எடுக்கிற நேரமும் மிக முக்கியமானது. வேலைக்கு போகிறார்கள் அப்படி இப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து மிக இலகுவான ஒரு வாய்ப்பை இவ்வாறான பயிற்சி கூடங்கள் கொடுக்குது. இதில் வந்து பயிற்சி எடுத்து இப்போ விளையாட்டு வந்து எப்போவுமே நாங்கள் பயிற்சியில் இருந்தால் தான் அதை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இங்கே நாங்கள் பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்றபடியா இப்படியான விஷயம் உண்மையிலேயே இங்கே தேவை. ஏனெண்டா இது இப்படி ஒரு பில்டிங் வந்ததால தான் எனக்கே ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வந்தது. கிரிக்கெட் விளையாடுற ஒரு பிள்ளை வந்து ஸ்போர்ட்ஸுக்குள்ளே இருந்தோன்னு சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கொண்டு அவருக்கு ஸ்டடியும் இருந்தோண்டு, ஆனால் வேலை வாய்ப்பு வந்து வெளியில் எடுக்கிற கஷ்டம். இப்படி ஒரு இண்டோர் இருந்தால் நான் கோச்சிங்கும் சரி அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் கோச்சஸ் வந்து லெவல் முடிச்சுட்டு சில பேர் வீட்டில் இருக்கிறவ கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவே இருப்பினோம். அவைக்கான ஒரு வாய்ப்பை தேடுற இடமாக தான் இது இருக்கும். இப்போ கோச்சஸ் வந்து இங்கே வந்து பயிற்சி செஞ்சோ அதை தங்களை மேம்படுத்தி கொண்டோ அப்படியான செயற்பாடுகள் இப்போ பிள்ளைகளுக்கு டிசிப்ளின்ஸில் இருந்து ஃபிட்னஸில் இருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்க அவை தங்களையும் மேம்படுத்தி பிள்ளைகளையும் மேம்படுத்துகிற ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இந்த சின்னலை வந்து பழகிக்கல எல்லா விஷயத்தையும் நல்ல முறையில் பழகணும், அல்லது சரியான விடயங்களை தெரிஞ்சு கொண்டு பழகணும். அதுக்கு வந்து பயிற்சி மிக முக்கியம், பயிற்சியாளரும் மிக முக்கியம் சொல்லுவார்கள். இந்த ஆசிரியர் எந்தளவு தூரம் முக்கியமானவர்னு சொல்லி அதுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் செய்து வைக்கப்பட்டு இந்த பயிற்சி சின்னங்களுக்கு இதில் கொடுபட்டு கொண்டிருக்குது. இங்கே கொண்டு வர பெற்றார் வந்து கேட்குறது முதலாவது
கிரவுண்டா அப்படின்னு தான் கேட்பேன். நான் சொல்லுவேன் இல்லை இது வந்து தனிப்பட்ட ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி. ஓகே, நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், எப்படி ஜாயின் பண்ணணுமன்றது தான் என்ன கேட்பினோம். அடுத்ததாக வந்து பேரண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வெயில் இல்லை, இப்போ வந்து இது காத்தோட்டமாக ரிலாக்ஸாக இருக்கும். மற்ற சின்ன பிள்ளை கிரேட் 5 நர்சரி படிக்கிற பிள்ளை 5 வயசு பிள்ளையை கொண்டு வந்து விட சொல்லி கேட்பினோம். ஏன்டா அது வந்து சின்ன வயசுலேருந்து பேசிக். நான் சொல்லுவேன் 6 வயசு தான் நீங்கள் கூட அலவுட், நீங்கள் 5 வயசுக்கு ஆக்கள் நான் நீக்கில் கொண்டு வந்து விடுங்க, நாங்கள் அதை பார்த்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லுவோம். நாங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து இங்கே விடுறது கூட விருப்பம். பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே இன்டோரை தான் விரும்புவாங்க. அப்போ வந்து இப்போ வேறு கோச்சஸும் வந்து இங்கே நெட்ஸ் எடுக்கிறபடியாக வேறு பேரண்ட்ஸ் வருவாங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லோயர்ஸ்ன்னு சொல்லி வேறு கோச்சஸும் இங்கே புக்கிங் எடுக்கிறதால அதே டைம் வந்து இங்கே பழகி கொண்டு இருப்பாங்க. எங்கட மட்டும்தான் இதுக்கு இல்லை, எங்களோட ப்ராக்டிஸ் மட்டும்தான் இல்லை. வேறு கோச்சஸ் சரி அவை நெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு ஓகே இன்னும் இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம்னு சொல்லி அவை தங்களோட அகாடமியை கொண்டு வந்து செய்யக்கூடிய வசதியும் இங்கே இருக்குது. நாங்கள் அதுக்கு எந்த விதமான தடையுமே நாங்கள் இதன்றில்லை. பாருங்க, சின்னாக்களை ஒவ்வொருத்தருக்குமே பெரிய பெரிய கனவு இருக்கும். தொலைக்காட்சியில் ஒரு விஷயத்தை பார்ப்போம், கொள்ளுவோம், அதே மாதிரி நாங்களும் வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் சந்தர்ப்பங்களையும் இங்கே முந்தைய நாங்கள் எங்களோட காலத்துலலாம் இல்லை. அப்போ பள்ளிக்கூடத்தில் சின்னதாக இருக்கும், அது வந்து போட்டி வாங்குறதுக்கோ இல்லை 2 பேர் நின்றா பயிற்சி செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பயிற்சி கூடம் இருக்கிறதுன்றது இந்த மண்ணில் ஒரு வரப்பிரசாதம். இப்போ ஏராளமான வீரர்களை வெற்றிகரமான கதைகளோடு சேர்த்து இது உருவாக்கி வச்சிருக்குது. அவர் எங்களுக்கு சொல்கிறது ஒரே ஒரு முக்கியமான விடயம் தான். வட மாநிலத்துலேருந்து பிளேயர்ஸ் வந்து நேஷனல் டீமுக்கு போகணும், கொழும்பில் போயிட்டு வேறு பிளேயர்ஸ் விளையாடி அவங்க முன்னுக்கு வரணும்ன்றது. மற்றது இங்கே எங்களுக்கு யாழ்ப்பாணம் எடுத்துக்கொண்டாலே சின்ன ஸ்கூல்ஸ்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்க முன் வரணுமன்றதுக்காகத்தான் இந்த ஒரு அகாடமி ஒன்று இங்கே ஸ்டார்ட் பண்ணினது என்றதான் அவர் எங்களுக்கு முக்கியமான விஷயமாக சொல்லிக்கொண்டே இருப்பார். பேசாமல் இங்கே நின்றுலாமா அல்லது இங்கே வரலாமான்ட்டு நானும் யோசிக்கிற அளவுக்கு திருப்பி ஒருக்கா சின்ன பிள்ளையாக போயிடலாம் அப்படின்றதான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இந்த விளையாடுற நேரம் தான். வாழ்க்கை, வீடு, படிப்பு எதையுமே யோசிக்காமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இப்படியான விஷயம் தேவை. கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருக்கிறவன்னு சொன்னால் கட்டாயம் அவர்களுக்கு நீங்கள் இந்த விடயங்களை அல்லது இஞ்சை கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. நம்பிக்கையாக இப்போ நான் சில விஷயங்களை பார்த்து நினைஞ்ச கைகளை வந்து சில பெற்றாரோட நான் சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டேன். அவங்களெல்லாம் ஆசையோடு இந்த இடத்துக்கு பயிற்சிக்கு வராங்க. எங்களோட ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி வந்து தொடங்கி 4 வருஷம் ஆகிட்டு. எங்களோட முதலாவது சக்ஸஸே வந்து வியாஸ்கான். எங்கே திரும்பினாலும் வியாஸ்கான் வந்து ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் பிளேயர் அப்படின்றது தான் எங்களோட முதலாவது அடையமாட்டம். அதுக்கு பிறகு வியாஸில் இருந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் சரி வேறு கிளப்ஸுகள், பிஆர்சி ஒவ்வொரு செலெக்ஷன் வந்து இங்கே நடக்கும். மேற்கண்டையல், பிபிகே மேற்கண்டையல், டிவிஷன் 3, டிவிஷன் 2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நெட் போலராக இருந்தாலும் சரி, சைடாம் த்ரோவராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்து முன்னால் போய்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களோட ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்ற பேரில் தான் முன்னுக்கு போய்கொண்டிருக்கணும். அது வந்து எங்களோட முக்கியமான அடைவு மட்டமாக தான் இங்கே நாங்கள் கருதுகிறோம். இந்த நெட்டுக்கு வர்றதால மழைக்காலம் வெயில் காலம்ன்ட்டு பார்க்காம எப்போ வேணுமென்றாலும் வந்து விளையாடலாம். இது கிட்டே இருக்கிறபடியாக ஈஸியாக வந்து போகலாம். நெட் இருக்கிறபடியாக இந்த சேஃப்டி எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே கூட நாளில் ப்ராக்டிஸ் கட் பண்ணப்படாமல் நடக்கும். கிரவுண்டுக்கு போகிறதால மழைக்காலம் வெயில் காலம்ன்ட்டு பார்க்குறதால வீட்டில் வெயில்ன்ட்டு விடுற இல்லை. இஞ்சின்றபடியாக பரவாயில்லை. இங்கே வந்து 3 நெட் இருக்கிறபடியாக ப்ராக்டிஸ் இல்லாமல் அங்கே பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் பழக்கிறபடியாக ஈஸியாக 3 செக்ஷனையும் பழக்கி கொண்டு போறினோம். இந்த இன்னொரு வந்ததால் எங்களை முக்கியமான என்னென்னா இப்போ நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் கிரவுண்டுக்கு போயிட்டோம்னா அவ்வளோ பெரிய கிரவுண்டில் 2 பேர் நின்றுண்டோ ஒரு ஆள் நின்றுண்டோ விளையாடலாம். இது வந்து இப்போ நாங்கள் 2 பேர் நின்றா கூட இதுக்குள்ள விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து ஒர்க் போகிறார்கள், வேறு பிஸ்னஸ் செய்கிறார்கள், எல்லாருமே விரும்பி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க தாங்கள் ஒவ்வொரு கிளப்ஸில் இருக்கிறவையாக இருந்தாலும் சரி, இது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதால இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்குறாங்களே ஒழிய இதை பாவிக்கிறதா அவங்க கூடவே இருக்குது. அதால் எங்களுக்கு வந்து இந்த இன்டோர் வந்து கிடைச்சது வந்து எல்லாருக்குமே அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்றது தான் எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து கிடைச்சோன்ருக்கு. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இங்கே கோச் பண்ணி கொண்டு இருக்கேன் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அகாடமியில். இந்த அகாடமியானது எங்களோட யாழ் மாவட்ட வீரர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அகாடமியில் பயிற்சி பெற்று அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த அகாடமியில் இருக்கிற மேலே உள்ள ஆட்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். உதாரணமாக அபினாஷ், வியாஸ்காந்த், மற்றது இப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வேறு கொழும்பு கிளப்ஸுகள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பிபிகே மேற்கண்டையல் டூர்னமெண்ட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதே போல் ஜெஃப்னா டிவிஷன் 3 ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் டீம் வந்து
கொழும்பில் டிவிஷன் 3 விளையாடி கொண்டிருக்கு. அதன் மூலமாக வெளி கிளப்ஸோடு விளையாடக்கூடிய வாய்ப்புகள் அவைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதுக்கு இப்போ எங்களுடைய எஃப்னா பாய்ஸுக்கு இந்த அகாடமி மிகவும் பிரயோசனமாக இருக்குது. ஏனென்றால் அடிப்படையிலேருந்து பழகி கொண்டு அடுத்த கட்டங்களுக்கு அவைக்கு போகக்கூடிய மாதிரியான வசதி வாய்ப்பை எங்களால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்த பாகமாக வந்து இது வந்து பேஸ் அகாடமின்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்போர்ட் பவுலிங் மட்டும் இதை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். இதில் வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட் வந்து பிளேயர்ஸுக்கு வந்துருக்க போகுது. இது வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஸ்போர்ட் பவுலிங் போடுறதுக்காகத்தான் இந்த 2 கோர்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவனுன்றதுக்காக இது செஞ்சுருக்கோம். நாங்கள் இதுக்கு பேட்டிங் செய்ய விருப்பம்ண்டா பேட்டிங் செய்யலாம், மற்ற டிஃபென்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ள நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஷாட்ஸ் எதுவும் மேக் பண்ணுறதுக்கான இதுக்கு சான்ஸ் வராதுன்றதால இது 2 வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து எங்களோட ஒரு பாட்டாக இருக்குது. இது தேவையானாக்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உண்மையாக சொல்லப்போனால் ஆரம்பத்தில் எங்களுக்கான இப்படியான வாய்ப்புகள் இல்லை. இருந்திருந்தால் கட்டாயமாக ஸ்ரீலங்கா டீமில் விளையாடி இருப்போமோ தெரியலை. ஆனால் அந்த மட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி எங்களுக்கு வாய்ப்பை ஏற்பட்டிருக்குமென்று நான் நினைக்கின்றேன். ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் வந்து அவங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து 077-999-3949. அப்படி நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள போகிறீங்கன்னா சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு முன்பக்கமாக தான் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீட் சுண்டுக்குழி ஜெஃப்னா தான் எங்களோட அட்ரஸ். மற்றது எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஜெஃப்னா ஸ்டாலியன் www.jeffnastallion.com என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எல்லா சம்மந்தமான நீங்கள் விஷயங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு கோச்சஸில் இருந்து எங்களோட டீம்ஸில் இருந்து எங்களோட என்ன ப்ரோக்ராம் நடக்குது, என்னென்ன மேட்ச் நடக்குது, என்னென்ன ஸ்கோர் பண்ணியிருக்கோம், எல்லா விஷயமும் நீங்கள் அதில் போயிட்டு எங்களோட கேலரியில் இருந்து எல்லாமே பார்க்கலாம். அதில் My name is Yashna and I'm 10 years old. I go to cricket practices in Jaffna Stallions. I'm a girl and I feel really safe here because the coach is very kind and we understand what the coach says because he's very clear towards us. Thank you. இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக கூறுற விடயம் என்னென்னா, உங்களோட பிள்ளைகளும் வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் இருப்பினும், உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் உங்கள் அப்பா அம்மா வந்து கிரிக்கெட்டில் விருப்பப்படுறாங்களா இருப்பினும், அதை வந்து நீங்கள் சின்னலையே கொண்டு வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் விடலாம். 6 வயசுல இருந்தே நாங்கள் பேசிக்கில் இருந்தே அவர்களுக்கான பயிற்சியை வழங்கி அவர்களை முன்னேற்றுறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சோம் இருப்போம். பேரண்ட்ஸுமே வந்து பயப்படுற ஒரு விஷயம் ஹார்ட் பால்ன்றது தான். கேர்ள்ஸுக்காக இருந்தாலும் சரி, பாய்ஸுக்காக இருந்தாலும், சின்ன வயசு பிள்ளைக்காக இருந்தாலும். நாங்கள் வந்து பெனிஃபிட்டாக வந்து இப்படியான ட்ரப்பர் பந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து ட்ரப்பர் பந்து இதில் யூஸ் பண்ணுறதால தான் நீங்கள் விடுற பேரண்ட்ஸ் எல்லாருமே பிளேயர்ஸ் எல்லாம் விரும்பி வர்றதுக்கான காரணம் வந்து இப்படியான ட்ரப்பர் பந்துலாம் நாங்கள் ப்ராக்டிஸ் இங்கே கூட கொடுப்போம். பாவிக்கிறதுக்கும் கூட பெரிய யோசனமாக இருக்கும், பழகிறதுக்கு கேர்ள்ஸுக்கும் ஓகேயாக இருக்குது. அதால தான் இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து கூட பிளேயர்ஸ் வர்றதுக்கான காரணம். എൻ്റെ பேர் உஷா நந்தினி சுதர்ஷன். நான் என் 2வது மகள் யாஷ்னாவை கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஜஃப்னா ஸ்டாலியன்ஸுக்கு கூட்டி வந்தேன். நான் கடந்த 1.5 வருஷமாக அவள் வாரா இங்கே. என் ஹஸ்பண்டுக்கு தான் முதல் விருப்பம் விளையாட்டு, கிரிக்கெட்டுனா நல்ல விருப்பம். எங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லை. ஸோ அவருக்கு வந்து எப்படியாவது கிரிக்கெட்டை தன்னை பிள்ளைய விளையாட வைக்கணும்னு சின்ன வயசுலேருந்து அவளுக்கு கிரிக்கெட்டை பற்றி சொல்லி கிரிக்கெட்டை பார்க்க விட்டு இதாண்டி அவளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. அப்புறம் அவள் கொண்டு வந்து கிரிக்கெட்டில் சேர்த்தவர். அவவும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறா. இங்கே கொடுக்குற கோச்சிங் வந்து எப்படியாண்டா ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொடுக்குறபடியாக கிரிக்கெட்டுண்டா என்னண்டே தெரியாத ஆக்களுக்கும் ஒரு இந்த இப்படி பிடிக்கணும், பால் எப்படி பிடிக்கணும், இப்படி நிற்கணும், இப்படி பேட் பிடிக்கணும் எல்லாமே ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொடுக்குறதால பிள்ளை வந்து சின்னன்லேருந்தே எப்படி பாடம் படிக்கிறாவோ அதே மாதிரி கிரிக்கெட்டையும் ஒரு பாடமாகவே படித்து நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டா. இப்போ 9 வயசுலேயே ஆள் ஓகே எல்லாம் நல்லா செய்வா. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை இங்கே கொண்டு வந்து விடணும்னு சில பேர் பயப்படுவினம். எனக்கு முதல் பயம் இருந்தது தான். நான் ஹஸ்பண்ட் பயப்படையில, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து பாருன்னு என்ன நேராக கூட்டி வந்தவரிங்க. வந்து எனக்கு இந்த சுற்றுச்சூழலை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி கொண்டது. ஓகே, சேஃப்டியாக இருக்குது, அதே மாதிரி கோச் இருக்கிறா, அது மாதிரி ஒரு லேடியும் ஒரு கோச் இருக்கிறா. அப்போ அவையிலெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கை ஓகேண்டு. அது மாதிரி நான் வந்து கூட நின்று பார்ப்பேன், இடையிடையே எட்டி பார்ப்பேன். நல்லா அவங்க கொடுக்குற பயிற்சியெல்லாம் எனக்கு நல்ல விருப்பம். நானே 1.5 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் இதில் இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்பேன். கொஞ்சம் நேரம் பார்த்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவளுக்கும் ஓகே நல்ல சந்தோஷமாக தான் செய்கிறா. ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் எப்படியான ஒரு விஷயம் இருக்கிறபடியா உங்களோட பொம்பளை பிள்ளை என்றாலும் அவருக்கு எவ்வளவு உதவியாக இருக்குது? இது பெரிய உதவி. ஏனெண்டா நாங்கள் இலங்கையில் நாங்கள்லாம் உண்மையாக சின்ன பிள்ளையிலேருந்து எங்களையெல்லாம் சின்ன வெளியிலேயே விட மாட்டாங்க. நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் அப்படித்தான். எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, பள்ளிக்கூடம் விட்டால் வீடு, அதை தவிர நாங்கள் டியூஷனுக்கு கூட எங்கள் அம்மா அனுப்ப மாட்டோம். அவ்வளோ இது
ஆனால் இப்போ உள்ள காலநிலையில் எந்த பயமும் இல்லை. அதுவும் ஜஃப்னா ஸ்டாலியன்ஸோட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஓகே, நல்ல சேஃப்டி, ஓப்பன் இதுவும் இல்லை, இண்டோர் தான். அப்போ அதுக்குள்ளே என்ன மழை வெயிலோ என்னென்றாலும் எங்களுக்கு பயமும் இல்லை. அதே மாதிரி பாதுகாப்புக்கு எல்லாமே ஓகே, நல்ல பாதுகாப்பு. ஒரு சின்ன பயம் கூட இல்லை எங்களுக்கு. மகளண்டா கூட பயம் பயம் இல்லை. பொம்பளை பிள்ளைய விடுறமேன்ற பயம் உண்மையாக எனக்கு இல்லை. ஏனண்டா நல்ல ஓகே, நான் ஃபுல்லாக இப்போ 1.5 வருஷமாக பார்க்குறேன் தானே, எந்த பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன்.